Dear students, happy morning one and all. Now, 5th standard social, lesson number 7, topic name the land of snow. Already 6th lesson வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். Now 7th lesson. So listen Allah. The land of snow. What is the meaning of snow? பனி. பனியை பற்றி அந்த லேண்டுனா கிரீன்லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லிசன். தீஸ் அனிமல்ஸ் லைவ் இன் கோல்ட் ரீஜியன்ஸ். இப்போ வந்து பனிப்பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அதிகமாக வந்து பனி கொட்டுற பிரதேசத்துலாம் இந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும் அதிகமாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் அனிமல்ஸ் வந்து நேம் பார்க்க போகிறோம். மிஸ் ஆகிருக்கு, சம் லெட்டர்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ லிசன். ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் த பேர்ட் நேம்? திஸ் இஸ் பேர்ட் நேம் பஃபின். பஃபின் சொல்லுவாங்க அந்த பேர்ட் நேமு. லிசன், வாட் இஸ் த ஸ்பெல்லிங்? PUFFIN. PUFFIN. ஓகே, பஃபின் ஃபஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ரெயின்டீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின்டீர் REINDEER. ரெயின்டீர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் வுல்ஃப். ஆர்டிக் வுல்ஃப். ஆர்டிக் ARCTI. ஆர்டிக் வுல்ஃப் OWOLF. ஆர்டிக் வுல்ஃப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்ரஸ். வால்ரஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். WALRUS. வால்ரஸ். ஓகே, இப்போ இந்த அனிமல்ஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பிளேசஸ், இந்த மாதிரி பிளேசஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் லிசன் அல்லா. கம் டு த லெசன். த ரீஜியன்ஸ் அரவுண்ட் த போல்ஸ் ஆர் கால்டு போலார் ரீஜியன்ஸ். வாட் இஸ் த போலார் ரீஜியன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஷின்ஸு. The regions around the poles are called polar regions. ஓகே, போல்ஸ்னால் நார்த்து போல், சவுத்து போல், அதை சுற்றி வரும் இந்த மாதிரி இந்த வட்டங்கள், கிரகங்கள், அந்த வட்டங்கள் வரும் இல்லையா, அதை தான் வந்து நம்ம போல்ஸ்ன்னு சொல்லுவோம். அரவுண்டு த நார்த்து போல் இஸ் த ஆர்டிக் ஓஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போல்ஸ்லேயே 2 சைடு இருக்குது, நார்த்து போல் அண்ட் சவுத்து போல். இப்போ நார்த்து போல்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன, ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் தான் நார்த்து போல் சொல்லுவோம். திஸ் ஓஷன் இஸ் சரவுண்டட் பை, இந்த ஓஷன் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஏஷியா அண்ட் யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. இந்த 3 பிளேசஸ் தான் வந்து என்ன ஓஷன்ஸ் இருக்குது, ஆர்டிக் ஓஷன்ஸ் இருக்குது. ஸோ அரவுண்ட் த சவுத்து போல். சவுத்து போல் வந்து எதை சுற்றி இருக்குன்னா காண்டினென்ட், ஒன் ஆஃப் த காண்டினென்ட் அண்டார்டிகா. சவுத்து போல் வந்து எதில் இருக்குது, அண்டார்டிகா கிட்ட இருக்குது. ஓகே, அதை சுற்றி தான் இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கவனிங்க, கிரீன்லேண்ட் பற்றி பார்ப்போம். கிரீன்லேண்ட் அப்படின்னா ஒரு ஐலாண்டுன்னு சொல்லுவோம். கிரீன்லேண்டை ஒரு தீவு பகுதி, கடல் சூழ்ந்த பகுதியை தான் நம்ம தீவுன்னு சொல்லுவோம், ஐலாண்டு சொல்லுவோம். ஓகே, ஐலாண்ட்னா 4 பக்கம் என்ன இருக்கும், கடல் இருக்கும். ஒரு பக்கம் கூட நமக்கு இப்போ நிலம் இருக்காது, நிலப்பகுதி இருக்காது. அதை தான் வந்து தீவு, ஐலாண்டு சொல்லுவோம். இப்போ கிரீன்லேண்டு அந்த மாதிரி பிளேசஸ் தான் இருக்குது. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் சிச்சுவேஸ்டட் நியர் த நார்த்து போல். இப்போ ரொம்ப பெரிய உலகத்துலேயே வந்து பெரிய ஐலாண்ட் தீவு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரீன்லேண்ட் தான் ஒரு நார்த்து போல் சைடில் இருக்குது. திஸ் கண்ட்ரி ரிமைனிங் அண்டர் ஸ்னோ. இப்போ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஸ்னோ தான், அதாவது பனி, நிறைய பனிக்கட்டிங்க இருக்குது. அண்ட் ஐஸ் த்ரூ அவுட் த இயர். ஓகே, த ஒரிஜினல் இன்ஹாபிடேஷன்ஸ் கிரீன்லேண்ட் ஆர் த இன்யூட்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெட். It is the red. The famous explorer spent 3 years exploring this island. He named in Greenland. இதற்கு பாருங்கள், இதுதான் கிரீன்லேண்டுன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது வந்து பார்க்கறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக தான் இருக்கும். பட் குளிர் பிரதேசம்னு சொல்லுவாங்க, ஐலாண்ட்னா தீவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பிளேசஸ் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த மேப்லனா, இங்கே எங்கே இருக்குது, ஆர்டிக் ஓஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆர்டிக் ஓஷன்ஸ், ஆர்டிக் ஓஷன்ஸு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு கிரீன்லேண்ட். இருக்குது பாரு, கிரீன்லேண்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஆர்டிக் ஓஷனுக்கும் அண்டார்டிக் ஓஷனுக்கும் எங்கே இருக்க, நடுவில் இருக்குது ஓஷன்ஸ். இதுதான் கடல் சூழ்ந்த இடம். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கடல் தான் இருக்குது, தீவு பகுதி, அது நடுவில் மாட்டிக்கிச்சு கிரீன்லேண்ட். ஓகே, லிசன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தே ஆர்
They called their country Kalalit Naunach, which means land of the people. இது என்னன்னு சொல்லுவோம்னா காலலட் நாடுனா லேண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லொக்கேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லொக்கேஷன்ஸ், அதனோட லொக்கேஷன்னா எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம், எந்த இடத்துல இருக்குன்னு. The Greenland located towards the northeast of North America. இப்போ நார்த் ஈஸ்டில், அதாவது என்னது இது, தென்கிழக்கில் நார்த் அமெரிக்கா, மோர் தென் 2/3. 2/3னா என்ன சொல்லணும், 3/2 பாகம். ஐலாண்ட் இஸ் லொக்கேட்டட் நார்த் ஆஃப் த ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் பே ஆஃப் பெங்கால் அண்ட் பே அண்ட் தேவிஸ் த ஸ்ட்ரீட் அண்ட் செப்பரேட் ஆஃப் த கிரீன்லேண்ட். இப்போ கிரீன்லேண்ட் வந்து ஒரு தனி பகுதி மாதிரி காமிக்குமா. அந்த ஐலாண்ட் தீவு வந்து லொக்கேட்டட் வந்து நார்த் சைடில் ஆர்டிக் சர்க்கிள், அது ஃபுல்லாக ஆர்டிக் ஓஷன் அண்டார்டிக் ஓஷன்ஸ் நடுவில் பஃபின் பே அப்படின்ற ஒரு நடுவில் இருக்கிறது. அது நார்த் அமெரிக்கா, அது ஏஷியா, அந்த யூரோப், அதை சேர்ந்து எல்லாமே சேர்ந்தது தான் அது என்னது லொக்கேஷன்ஸ் அமையுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லேண்டை பற்றி பார்க்க போகிறோம். லேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, Greenland covers an area about 230 the lakhs squares of kilometers island, so wide about 80%. Okay, the land permanently under snow, எப்பயுமே அது ஸ்னோ அந்த இருக்குமா, அதை சுற்றி பண்ணி இருக்குமா. ஆவரேஜ் த திக்னஸ் ஐஸ், அதை சுற்றி எப்பயுமே கவரேஜ் பண்ணியிருக்கோம். about 1500 மீட்டர்ஸ்க்கு இருக்கும். லோயர் தென் திக்ஸ் this ice sheet have exceeded and lost of age. Okay, next huge pieces of the break. இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஷீட் நிறைய அதில் சுற்றி ஐஸ் ஷீட் தான் இருக்கும். ஐஸ் ஆஃப்டன் பிரேக் த ஃப்ரம் ஐஸ் ஷீட்டு ஸ்லைட் டவுன் த சி, கடல் பகுதியில் இருக்கும். தேர் ஆர் கால்டு ஐஸ் பிரேக். இப்போ வந்து நிறைய ஐஸ் கட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடஞ்சி பிரேக் ஆகி குட்டி குட்டியாக போகுது இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. ஓகே, எப்பயுமே அது கடல் ஐஸ் கட்டி இருக்குமா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள் அனிமல்ஸ்லாம் காமிக்கிறாங்க. இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு த கிரீன்லேண்ட் ஹேஸ் ஆர்டிக் டைப் ஆஃப் கிளைமேட். ஆர்டிக் ஓஷன் சொல்லுவோம்ல, அதுதான். த வின்டர் லாங் அண்ட் கோல்டு, எப்பயுமே அங்கே வந்து வின்டர் வந்து எப்படி இருக்கும், காற்று அதாவது கோல்டாக இருக்கும், லாங் ரொம்ப நாளைக்கே இருக்கும். த சன் டஸ் நாட் ரைஸ், சன் வந்து அங்கே உதிக்காது. ஓகே, தெரியாது. ஃபார் செவரல் வீக்ஸ், நிறைய டைம் அங்கே தெரியாது. த டெம்பரேச்சர் ட்ராப் பிலோ, கம்மியாக தான் இருக்கும். த ஃப்ரீசிங் பாயிண்ட் இட் இஸ் ஸ்னோ ஹெவிலி, அங்கே பனி தான் அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் சில்லிங்காக ஐஸ் மாரி இருக்கும். ஓகே, த விண்ட்ஸ் ப்ளோ ஹியர். த சம்மர் இஸ் ஷார்ட் அண்ட் கூல், சம்மர் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கூல், கம்மியாக தான் இருக்கும். வெதர் இட்ஸ் பிரைட் சன்னி, எஸ்பெஷலி இந்த கோஸ்டல் ஏரியா, இந்த ஏரியா மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ தேர் இஸ் கண்டினியூஸ் சன்லைட் ஃபார் செவரல் வீக்ஸ் இட் ஸ்டில் வெரி கோல்ட். ஓகே, ஸ்ப்ரிங் போத் சம்மர் ஸ்ப்ரிங் ஆர் வெரி ஷார்ட். கிரீன்லேண்ட் கம்மியாக தான் இருக்கும், ஷார்ட் அண்ட். தெர் ஆர் நோ ஃபாரஸ்ட் ஹியர், ஃபாரஸ்ட் இல்லை, கிராப்ஸ், நோ கிராப்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, அங்கே விளைக்கிற நிலம் பயிர் வகைகள் கிடையாது. க்ரோ ஹியர் டியூ டு த கோல்டு கிளைமேட். புரியுதா, கோல்டு கிளைமேட்டில் என்ன விளையும், வெஜிடேஷன் பார்த்திங்கன்னா அங்கே என்ன வெஜிடேஷன்னா சீட்ஸ் ஜெர்மினேட் அண்டு பிளான்ஸ் க்ரோ இன் த சம்மர் சீசனில் தான் அது கூட. த ஒன்லி பிளான்ஸ் தட் க்ரோ ஹியர் மோசஸ், லச்சின் அண்ட் கிராசஸ், புஷ்ஷஸ்னால் புதர் செடிகள், கிராஸ்னால் புல்வெளிகள், ரிச்சன்ஸ் மோஸ், இந்த மாதிரி சின்னது தான். ஃப்ளார்ஸ், ப்ளூம்ஸ், பூக்கள், இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். வைல்டு லைஃப்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட லைஃப், ஒன்லி அனிமல்ஸ் வித் திக் ஃபர்ரி கோட்ஸ் ஆர் தோஸ் த வைல்ட் வித் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்டு சர்வியூ கிரீன்லேண்ட். கோல்டை தாங்கிக்கிற சக்தி எந்த இதுக்கு இருக்குது. உல்ஃப் லைக் டாக்ஸ் கால்டு ஸ்கிஸ் ஆர் யூஸ்டு டு ஹண்டிங். ஓகே, அங்கே உல்ஃப் தான் நிறைய இருக்கும். பனிக்கரடிங்க, பனியில் இருக்கிறது. க்ரீன் இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள், இதிலே காமிக்கிறாங்க பாருங்கள். ஓகே, இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் இருக்குது. இதில் இருக்கிற அதாவது அங்கே கடல் தானே இருக்குது. சீல்,
திமிங்கலம் இங்கே பாருங்கள் மஸ்க்கு. இந்த ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும், பனிக்கரடி, போலார் டியர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அங்கே வாழும். இப்போ செக் பாயிண்ட் பார்த்தோன்னா த ஒரிஜினல் ஹேபிட்டட்ஸ் ஆஃப் த கிரீன்லேண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் லேட்டிடியூட் ஆஃப் த பாசஸ் த்ரூ கிரீன்லேண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பீப்புள், லைஃப் ஆஃப் த பீப்புள். லைஃப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். லைஃப் ஆஃப் த பீப்புள், லிசன். த இன்யூட்ஸ், அதாவது இன்யூட்ஸ் ஆல்சோ கால்ட் த எக்ஸிமோட்ஸ், கேம் டு கிரீன்லேண்ட் ஃப்ரம் நார்த் அமெரிக்கா அண்ட் செட்டில்ட் ஹியர் மெனி இயர்ஸ் எகோ. நார்த் அமெரிக்கா சைடு தான். ஓவர் டைம் they have adapted themselves to the harsh climate. Next, the Inuits are short and short. They have flat faces, narrow eyes. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ளாட், அது எப்படி சொல்கிறது, அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. நேரோ ஐஸ், ஃப்ளாட் ஃபேஸஸ், காப்பர் எல்லோ ஸ்கின்னு, அவங்களுக்கு வித்தியாசமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. வியர் கிளாத்ஸ் அண்ட் மேட் ஃப்ரம் த சிக்கிம் சீல்ஸ் அண்ட் தேர் ஜாக்கெட் கால்ட் பார்காஸ் ஹாவ் ஃபுட்ஸ். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும். இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வித்தியாசமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கவர் தர் ஹெட்ஸ், தலையில் போட்டுருப்பாங்க. அண்ட் தென் ஜென்ரலி வியர் டபுள் டவுசர், 2 டவுசர் போட்டுருவாங்க. ஹை பூட்ஸ், ஸ்கின். ஏன் இந்த மாதிரிலாம் போடுறாங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி போட்டால் தான் வேலைக்கு ஆகும். அந்த மாதிரி போட்டுன்னு இருந்தால் தான் அந்த குளிரை தாங்க முடியும், அந்த கிளைமேட்டுக்கு இருக்க முடியும், வாழ முடியும். ஓகே, த பீப்புள் ஹூ லிவ் எக்ஸ்ட்ரீம் நார்த் பில்ட் ஸ்னோ ஹவுசஸ் அண்ட் இக்லூஸ். நிறைய பார்த்தீங்கன்னா அங்கே ஹவுசஸ் எப்படி இருக்கும், இக்லூஸ், அந்த கூடாரம் மாதிரி போட்டுக்கிட்டு வின்டர் சீசனில் அந்த மாதிரி வாழ்வாங்க. தே யூஸ் லார்ஜ் பிளாக்ஸ் ஐஸ் கான்ட்ரண்ட் தம். அங்கே வந்து ஐஸ் கட்டி தாங்குற அளவுக்கு, பனியை தாங்குற அளவுக்கு தான் அங்கே வீடுகள்லாம் அமைச்சு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அலோ ஸ்மோக் ஹாட் ஏர் டு பாஸ் த்ரூ. எந்த நேரமும் அங்கே என்ன பண்ணுவாங்க, ஹீட் இருந்துக்கினே இருக்கணும், ஹீட்டாக, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கின் ஃபர்ஸ் அனிமல்ஸ் டூரிங் சம்மர். பீப்புள் சம்மரில் பார்த்தீங்கன்னா லைவ் இன் டென்ட் மேட் ஆஃப். டென்ட்னா ஒரு குடிசை மாதிரி, டென்ட்டு போட்டு கொட்டா மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அனிமல் ஹைட், தே ஆர் கால்ட் பிக். ரீசன்ட் இயர் பீப்புள்ஸ் ஸ்டார்டட் லிவிங் மாடர்ன் ஹவுசஸ். அவங்களுடைய மாடர்னாக ஹவுசஸ் ஒன்று கட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்யூட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் cheerful hospital people, hundreds of years they living hunting, fishing, gathering roots and summer and spring. ஓகே, இதெல்லாம் வந்து அவங்களோட வேலை. they passed most of the things needed hunting animals தான் nowadays and buy goods and brought other countries. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்குபேஷன், வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்யூட்ஸ் ஆர் ஸ்கில்டு ஃபிஷர். இங்கே இன்யூட்ஸ் தான் சொல்லுவாங்க அவங்கள, இன்யூட்ஸ். ஃபிஷர்மேன் அண்ட் ஹண்டர்ஸ், ஃபிஷ் பிடிக்கிற வேலை தான், வேட்டையாடுற வேலை தான். தே ஹண்ட் அனிமல்ஸ். ஓகே, தேர் மீட், ஸ்கின் அண்ட் ஃபேட். ஏர்லியர் தே கால் யூஸ்டு ஹார்பூன் சொல்லுவாங்க இவங்கள வந்து, ஹார்பூன். ஹண்ட் அனிமல்ஸ் நவ் எதே ஆட்டோமேட்டிக் ரிஃபில்ஸ். இவங்கள என்ன சொல்கிறது, வேலை, அந்த அனிமலை வேட்டையாடுறது, ஃபிஷ் பிடிக்கிற வேலை தான் அவங்களுக்குலாம். த யூனிட்ஸ் யூஸ் ஸ்மால் போட்ஸ். அவங்கள வந்து யூனிட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் போட்ஸ் கால்ட் கயாக்ஸ் ஹண்ட் சி அனிமல்ஸ். ப்ராடர் போட்ஸ் கால்ட் இமிக். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்ட்ஸ், மீனோட பேர் அதெல்லாம். நெக்ஸ்ட் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் லேண்ட் அண்ட் லேண்ட் யூனிட்ஸ் யூஸ் ஸ்லெட்ஜஸ். நிறைய வந்து போட்டு, சின்ன போட்டு இதை பாருங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவங்க போவாங்களே, அனிமல்ஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு த லைஃப் ஸ்டைல் இன்வெர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா undergone many changes recent times. Now whether motor boats, இப்போ தான் வந்து மோட்டார் போட்ஸ், மோட்டார் ஸ்லெட்ஜஸ்லாம் இப்போலாம் வந்து அவங்க நிறைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போல்லாம். ஓகே, ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்யூட்ஸ் ஹாவ் மைக்ரேட்டட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். அங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் நிறைய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ சிட்டிஸ்னு எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், த திக் ஷீட் ஆஃப் ஐஸ், ஹிஸ்டாரிக்கல் செட்டில்மெண்ட், கோஸ்டல் ஏரியா, அதெல்லாம் வெரி ஃபியூ லார்ஜ் டவுன், கம்மியாக தான் இருக்கும் அங்கெல்லாம். ஓகே, அது பேர் என்ன, காட்டம். இட் இஸ் கேபிட்டல் ஆஃப் லார்ஜ் சிட்டி. இதுதான் வந்து கேபிட்டல் கிரீன்லாண்டுக்கு. இல்லஸ்ட்ரிஸ் ஆர் த அதர் சிட்டிஸ். டோட்டல் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் த கிரீன்லேண்ட் அபவுட் 56,000. அவங்களோட டோட்டல் பாப்புலேஷனே 56,000 தான். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அலாங் த கோஸ்டல் கிரீன்லேண்ட். இங்கே பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது வீடெல்லாம், பாருங்கள் கம்மியாக இருக்கா. இதான் வந்து கிரீன்லாண்டோட சிட்டின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட் குயிக் ரீக்கா பார்த்துக்கோங்க. பாருங்கள், கிரீன்லேண்ட் இஸ் த வேர்ல்ட்
லார்ஜஸ்ட் ஐலாண்ட், கிரீன்லாண்டு எடுத்தனா லார்ஜஸ்ட் ஐலாண்ட். ஓகே, நெக் ஆர் கோல்தம் இஸ் கேபிட்டல் ஆஃப் கிரீன்லாண்ட். இதுதான் வந்து நெக் ஆர் கோல்தம், இது கேபிட்டல், கிரீன்லாண்டோட கேபிட்டல். ஸோ இட் இஸ் வெரி கோல்ட் த்ரூ அவுட் த இயர். நிறைய அங்கே அதிகமாக வந்து கோல்டு அதிகமாக இருக்கும். நாட் மச் வெஜிடேஷன்ஸ் க்ரோ, அங்கே வந்து கம்மியாக தான் விளையும், எதுவும் விளையாது. ஃப்ரூட்ஸ் அண்ட் நேச்சர் கிரீன்லேண்ட், ஃப்ரூட்ஸ் வரையும். ஹண்ட் அனிமல்ஸ், அங்கே வந்து ஹண்ட்டு தான் வந்து அதிகமாக வேட்டையாடுறது, ஃபிஷ்ஷு அனிமல்ஸு. த பீப்புள் வியர் என்ன, ஷூ போடாமல் இருக்க மாட்டாங்க, ஷூ போடாமல் இருக்கவும் முடியாது. அப்புறம் அனிமல் ஸ்கின் அணிவாங்க, தோலெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்குவாங்க. டென்ட் இக்லூஸ் தான் உங்களோட வீடு. அடுத்து த மெயின் மீன்ஸ் வந்து என்ன, மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லட்ஜி, லேண்ட் ஆஃப் ஸ்லட்ஜி. அப்புறம் யுமைக் யூஸ்டு த வாட்டரில் அதாவது தண்ணியில் வந்து கடலில் போகிறதுக்கு இந்த மாதிரி அவங்க டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து ரீகேப்பேன். இந்த டிக் த கரெக்ட் ஆன்சர்லாம் ரீட் பண்ணிக்கோங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.